ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைம் செய்கிறதுக்கான கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். வீட்டில் எப்பவும் இருக்கிற ரொம்ப கம்மியான பொருட்கள் கொண்டு தான் இது செய்ய போகிறோம். நிறைய பொருள் எதுவும் இதுக்கு தேவையில்லை. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சூடு பண்ண எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக சூடு பண்ணி அந்த சூட்டோடு அந்த மாவில் ஊற்றணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவு இந்த மாவு எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோம் அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வரணும். இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி தேய்க்கிறோம் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். எவ்வளோ தூரம் உங்களால் தேய்க்க முடியும் அவ்வளோ தூரம் நல்லா தகுடாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிசைன் போட போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டமாக எடுத்துக்கலாம். சதுரமாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 டிசைன் போட போகிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கிறேன். இன்னொரு இதில் வட்டமாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிலாம் டிசைன் போட்டுக்கலாம். அதை வந்து பீஸாக எடுக்க போகிறோம். மொத்தமாக போட முடியாதுல்ல, அந்த மாதிரி வேணுங்கிற டிசைனில் எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸையாக தனித்தனியாக போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வட்டமாக இருக்கிறது எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம பொரிக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் திருப்பி மாற்றி போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ இது எல்லாமே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருள் மூலமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை மாவு, மிளகாத்தூள், உப்பு இது இருந்தாலே போதும், ஜீரகம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.